அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமில இருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கொஷின் உங்களுக்கு கடைசியாக நடந்த டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 கொஷினும் லாஸ்ட் 2 கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 கொஷின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். கடைசியாக நடந்த குரூப் 4 கொஷின் எடுத்திருக்கோம். இப்போ இதோட பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்ட பாலிட்டி கொஷின் வந்து நம்ம எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் இம்ரான் பிரதாப்காரி வழக்கில் உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பு எது தொடர்பானதாகும்? பேச்சுரிமை, வெறுப்பு பேச்சுரிமை, மத உரிமை, சுற்றுச்சூழல் உரிமை. பாருங்க, ராஜ்யசபா எம்பி பார்த்தீங்கன்னா இம்ரான் பிரதாப் கார்கி. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஊடகத்தில் வந்து ஒரு கவிதை வந்து பதிவிட்டிருப்பாங்க. அதற்கு எதிராக குஜராத் போலீஸ் வந்து வழக்கு தொடுத்திருப்பாங்க. அந்த வழக்கு வந்து இவருக்கு சாதகமாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு சாதகமாக அப்படிங்கிறத தாண்டி நம்முடைய இந்த பேச்சுரிமையை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு வழங்கினதுனால இந்த கொஷின் வந்து இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷனை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் கேஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த கேஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஓகேங்களா? அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, இது அரசமைப்பில் இருக்கக்கூடிய ஏன்னா இதில் உங்களோட ஆர்டிக்கல் 19 இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றிலாம் வந்து இந்த வழக்கில் வந்து பேசியிருப்பாங்க. அதனால் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கான்செப்டை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். அப்போ சரி, அப்போ நம்ம எல்லா கேசஸையும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்பொழுது ரொம்ப டீப்பாக படிக்கணுமான்னு கேட்டால் ரொம்ப டீப்பெல்லாம் படிக்க வேண்டியது கிடையாது. பாருங்கள், இதில் பாருங்கள், நான் இங்கிலீஷோடைய இதுதான் எடுத்திருக்கேன். ஒரு ஜஸ்ட் அந்த ஹெட்லைன்ஸை படித்தா கூட நமக்கு இது வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் கிளியர்ஸ் காங்கிரஸ் எம்பி பிரதாப் காதி சேஸ் ஃப்ரீ ஸ்பீச் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஹெல்த்தி சொசைட்டி. ஓகேங்களா? அதாவது நம்முடைய அந்த பேச்சுரிமை அப்படிங்கிறது நம்முடைய இந்த சமூகத்துடைய இந்த ஆரோக்கியமான சமூகத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த பேச்சுரிமைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த வழக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கும். இந்த வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கும். அதனால் இது தொடர்பான கேள்வி நமக்கு இடம்பெற்றிருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், மறுபடியும் இந்த ஹெட்லைன்ஸ் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக கூட போயிடும். ஏன் இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது இல்லாமல் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிட்டாவே போதும். சரி, அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்காது இல்லைங்களா, என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்காக தான் இது ஒரு நீங்கள் இதெல்லாம் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா இனி என்ன பண்ணுவீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கும்பொழுது இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்பொழுது ஒரு லைட்டாக ரீட் பண்ணாவே போதும். இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் லைட்டாக காதில் கேட்டுக்கிட்டாவே போதும். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் இந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆர்டிக்கலை வச்சு சொல்லியிருப்பாங்க, அமெண்ட்மெண்ட்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறத தாண்டியும் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமில் எந்த சப்ஜெக்ட் ஆகட்டும் நம்ம 100% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போக முடியாது. 50% ஒரு 60% வந்து நமக்கு தெளிவாக இருந்தால் போதும். அதுதான் வந்து ரியாலிட்டியே. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது தான். ஓகேங்களா? அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது பெருசாக தினமணியில் வந்த மாதிரி எனக்கு தெரில. ஹிந்து நியூஸ் பேப்பரில், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்திருந்தது. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம தினமணியில் வரல அப்படின்னு இதையும் சேர்த்து நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. டெய்லியும் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணோம். ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. தினமணி, தமிழ், ஹிந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் ஆகுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அதை தாண்டி வந்தால் பரவாயில்லைங்க. நம்ம 50% படிச்சுட்டு போகிறோம்ல, டெய்லி நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம். அது போதுமானது. ஏதோ ஒரு நியூஸ் சேனல் எது கேட்கலாம் அப்படின்னா டிடி நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் லைட்டாக கேட்கலாம். படிக்கிறது தினமணியோ தமிழ் ஹிந்துவோ படிச்சுட்டு, இல்லை இங்கிலீஷில் படிக்கிறவங்க ஹிந்து. ஓகேங்களா? அதில் ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆயிடுது. இங்கிலீஷ் ஹிந்துவில் எல்லாமே கவர் ஆயிடுது. ஓகேங்களா? அப்புறம் நியூஸ் வந்து நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னா டிடி நியூஸை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு கேட்கறதுல நம்ம மனசில் பதிவாகும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நியூஸுக்கெலாம் நமக்கு ஹெட்லைன்ஸ் தெரிஞ்சாவே போதுமானது. ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப டீப்பாக படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கே டைம் எடுத்துக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது பாருங்க,
இந்திய கூட்டாட்சி தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கொண்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். மத்திய அரசுக்கும் மற்றும் மாநில அரசுக்கும் இடையில் நீதித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தில் சமத்துவம் இல்லை. சாதாரண செயல்பாட்டில் கூட கூட்டாட்சி அமைப்புக்கு கூட்டாட்சி தனிச்சிறப்புகளின் வலிமை வழங்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது சரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மத்திய அரசுக்கும் மற்றும் மாநில அரசுக்கும் இடையில் நீதித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு இருக்கக்கூடிய நீதித்துறை அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஓகேங்களா? மத்திய அரசுக்கு தனியாக உச்சநீதிமன்றமும் மாநில அரசுக்கு தனியாக உயர் நீதிமன்றம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்கள், மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தில் சமத்துவம் இல்லை. கரெக்டு தான். இப்போ நமக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநிலங்களவையோட சீட் எண்ணிக்கை மாறுது தானே. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக எண்ணிக்கை இருக்கும். இதில் நம்ம படிச்சிருப்போம்ல, ராஜ்யசபாவில் ஒவ்வொரு மாநிலத்துக்கான எம்பி சீட் அப்படிங்கிறது அதனுடைய எண்ணிக்கை மாறும். எதன் அடிப்படையில் அந்த எண்ணிக்கையை கொண்டு வராங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு கரெக்டு, சமத்துவம் இல்லை தான். அடுத்தது பாருங்க, சாதாரண செயல்பாட்டில் கூட கூட்டாட்சி அமைப்புக்கு கூட்டாட்சி தனிச்சிறப்புகளின் வலிமை வழங்கப்படுகிறது. அப்படின்னா சாதாரண செயல்பாட்டில் கூட கூட்டாட்சி அமைப்புக்கு கூட்டாட்சி தனிச்சிறப்புகளின் வலிமை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது. சரி, அப்போ இந்த மாதிரி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்பொழுது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இது எப்போ நமக்கு நடக்கும், நம்ம இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நாம் படிக்க திரும்ப திரும்ப படிக்க நம்மளுடைய ஸ்கூல் புக்கை கொஞ்சம் ஆழமாக அந்த கான்செப்ட் வைஸாக போக நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்க்க அந்த இதெல்லாம் நம்ம அந்த சென்டென்ஸ்லாம் அடிக்கடி பார்க்குறோம்ல, அதெல்லாம் அந்த கான்செப்ட் புரிய நமக்கு என்னாகும் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி கொஷினை நம்ம ஹேண்டில் பண்ணிட முடியும். அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில கொஷினில் இப்படி தான் இருக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா இது மாதிரி தான். நீங்கள் திரும்ப ஒரு விஷயத்தை படிக்கணும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 12th புக்கில் நீங்கள் பாலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்டைரக்டாக நம்மளுடைய கொஷினில் கேட்டு வைப்பாங்க. அது டைரெக்டாக புக்கில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வைக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக வைப்பாங்க. அது ரெண்டும் ஒரே மீனிங்காக தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அது நம்ம திரும்ப படிக்க தான் அதை சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. சாதாரண செயல்பாட்டில் கூட கூட்டாட்சி அமைப்புக்கு கூட்டாட்சி தனிச்சிறப்புகளின் வலிமை வழங்கப்படுகிறதான்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னதுங்க, 2 மட்டும்தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இதில் பாருங்க, இந்தியாவில் நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பு. நம்மளுடைய நீதித்துறை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு நம்ம சொல்லுவோம். சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னா நிர்வாக தலையீடு இருக்காது, சட்டமன்றம் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் சட்டமன்றங்களுடைய தலையீடு இருக்காது. ஓகேங்களா? நம்ம பிரிக்கிறதே இப்படி தானே பிரிப்போம், நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, அப்படி தான் நம்ம பிரிப்போம். நிர்வாகத்துறை, சட்டத்துறை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டமன்றங்கள் இந்த இடத்துல இருக்கும், சட்டமன்ற லெஜிஸ்லேட்டிவ். அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றக்கூடிய அவை நாடாளுமன்றம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீதித்துறை. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம 3 தான் நம்ம பிரிப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா தலையிட முடியாது. அதனால தான் சுதந்திரமான நீதித்துறை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் கீழே தான் உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தின் கீழே மாவட்ட நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள் கீழே சார்நிலை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனியெல்லாம் கிடையாது. எல்லாத்துடைய கண்ட்ரோல் அங்கே உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதை தான் நம்ம ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மாநிலங்களவையின் பிரதிநிதித்துவம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்க நாட்டில் இது நம்மளோட 12th புக்கில் தான் இருக்குது. இது ரெண்டுமே ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா செனட்டர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாநிலங்களவையுடைய உறுப்பினர்களை செனட்டர்கள்னு சொல்லுவாங்க ஐக்கிய அமெரிக்க நாட்டில். அங்கே மாநிலத்துடைய பரப்பளவையோ மக்கள் தொகையோ எதையுமே கன்சிடர் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான அளவில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க.
ஓகேங்களா. இங்கே தான் எப்படி இருக்குது, ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் மாநிலங்களவையுடைய பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்காவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எல்லா மாநிலங்களுக்கும் மாநிலங்களவையில் ஒரே பிரதிநிதித்துவம் தான், சமமான பிரதிநிதித்துவம் தான். ஆனால் இந்தியாவில் வேற மாதிரி ஒரு கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இதை கூட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கூட கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, 3வது கேள்வி. எந்த நாடு 2024 வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் சேர்ந்தது? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேட்டோன்னு சொல்லுவோம். எந்த நாடு சேர்ந்தது? டென்மார்க், ஸ்வீடன், இத்தாலி, உக்ரைன். பார்த்தீங்கன்னா எந்த நாடு சேர்ந்திருக்கும், இணைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான் இணைஞ்சிருக்கும். உக்ரைன் பார்த்தீங்கன்னா நேட்டோவில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் அந்த நியூஸ் தெரிஞ்சதுன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா. டென்மார்க் வந்து ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ திடீர்னு நேட்டோவை பற்றி கேட்குறாங்கன்னா இணைந்ததை வச்சு கேட்கலாம், அது போக இந்த உக்ரைனை பேஸ் பண்ண நியூஸ்னால கூட கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா. அதனால் நம்ம நியூஸ் படிக்கும் பொழுது கொஞ்சம் இப்போ நேட்டோவை பற்றி படிக்கும் பொழுது அது சார்பாக கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம்ல, அதுக்காக தான் நம்ம நியூஸ் படிக்க சொல்கிறது. ஓகேங்களா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர வேண்டியது. பாலிட்டியில் நான் ஏன் கொண்டு வந்துட்டேன், ஏன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் வந்து பாலிட்டிலேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த கொஷின்லாம் இங்கே வச்சுட்டேன். ஓகேங்களா. பாருங்கள் நேட்டோவை பற்றி பாருங்கள். எக்ஸ்பென்ஷன் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸ்வீடன் அப்படி அந்த நாடு பார்த்திங்கன்னா 32வது உறுப்பினராக நேட்டோவில் வந்து எப்போ இணைஞ்சதுன்னா மார்ச் 7, 2024 இணைஞ்சது. எப்போ நேட்டோ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 ஏப்ரல் 1949 உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெல்ஜியமில் பிரசல்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப முக்கியம், நேட்டோவை பற்றி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள நாடுகளின் கூட்டமைப்பு தான் இந்த நேட்டோன்னு சொல்கிறோம். வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா இதில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் நம்ம நேட்டோன்னு சொல்கிறோம். 32வது உறுப்பினராக யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்வீடன் இணைஞ்சிருக்காங்க. அப்போ நேட்டோவில் இப்போ வந்து 32 உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதில் இந்தியா மெம்பராக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பை படிக்கிறீங்கன்னா அதில் இந்திய உறுப்பினராக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இந்திய உறுப்பினராக இருந்தாங்கன்னா அதை நல்லா படித்து வச்சுக்கணும். இந்திய உறுப்பினர் இல்லை அப்படின்னா அதனுடைய முக்கியமான ஃபேக்டெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அதில் எத்தனை நாடுகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் 4வது கேள்வி. பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிக. பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிக. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004. இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு 324. இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960. நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் இன் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா எது வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 16, 2014 தான், கரெக்டு தான். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10 கிடையாது, அக்டோபர் 12, 2004. 2004 நமக்கு தெரியும், நம்ம டேட்லாம் பார்க்காம போயிருப்போம் கண்டிப்பாக. ஓகேங்களா. அப்போ இது தவறு. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 12, 2004. இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்டிக்கல் 324. இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம ஒமிட் பண்ணலான்னு பார்த்தா அப்போவும் முடியல. அப்போவும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் பார்த்தீங்கன்னா 1960 கிடையாது, 1961. அப்போ இது வந்து உங்களுக்கு தவறு. இது குரூப் 4 கொஷின் தான். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கண்டிப்பாக இதை தேர்டை வச்சு போட்டுடலான்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏஓசி ரெண்டுமே வந்துருச்சு. அப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் ஓரளவுக்கு எல்லோரும் படிச்சிருந்தீங்கன்னா இதை போட்டிருந்துருக்கலாம், ஈஸியாக போட்டிருந்துருக்கலாம். ஓகேங்களா. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம படித்தது வச்சு தான் படிக்காதது போடுற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம். ஓகேங்களா. பாருங்கள்
பாருங்கள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். லோக்பால் லோக் ஆயுக்தாவை பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா, ஸ்பெஷல் டாப்பிக்கில் பார்க்கலாம். இது எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா, இந்த சட்டம் 2013 நிறைவேற்றப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 16, 2014 நடைமுறைக்கு வந்தது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பொது அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் அதிகாரம் கொண்ட அமைப்பு தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, ஓகேங்களா. பரிந்துரைத்த கமிட்டி இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பரிந்துரைத்த கமிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொல்லுவோம், ஏஆர்சி கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966 வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா பரிந்துரைத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பரிந்துரைச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பரிந்துரைத்த கமிட்டி அப்படின்னா இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான், ஓகேங்களா. லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அளவில் அப்படிங்கிறது ஆனது. லோக் ஆயுக்தா அப்படின்னா அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய அமைப்புன்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. பாருங்கள், அடுத்தது இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் எந்த டேட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, 2024 அக்டோபர் 3, 2024 ஒரு 5 மொழிக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு 6 மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து இருக்குது. ஒரு 5 மொழிக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அக்டோபர் 3, 2024 என்ன பண்ணாங்கன்னா செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. அப்போது அதை நம்ம நியூஸில் படிக்கும் பொழுது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இதை வந்து அப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த மொழி வந்து செம்மொழி தகுதி பெற்றது அப்படின்னு நமக்கு தெரியுமா, அப்போ அதனுடைய டேட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. எல்லாத்துக்குமே டேட் தெரியணும்னு அவசியம். அப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க, அது டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. பாருங்கள், மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி இந்த 5 மொழிகளுக்கும் செம்மொழி அந்தஸ்து அக்டோபர் 3, 2024 கொடுக்கப்பட்டது. அப்போ மீதி இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு 6 மொழிகளுக்கு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா நம்ம அதனுடைய வருஷங்களை நம்ம நல்லா படிச்சிருந்திருப்போம், ஓகேங்களா. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கும் கன்னடம் பார்த்திங்கன்னா 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடங்களை நம்ம நல்லா படிச்சிருப்போம். டேட்டில் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த கொஷின் லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் நம்ம படிச்சிருந்தோம், அதை நம்ம படிச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி போட்டிருக்கலாம், ஓகேங்களா. அப்போ அக்டோபர் 12. அப்போ இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், தெலுங்கு கன்னடம் ஒரே வருடம் ஒரே டேட் அக்டோபர் 31, ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. அக்டோபர் 12, 2004 தமிழ், நவம்பர் 25, 2005 சமஸ்கிருதம், அக்டோபர் 31, 2008 பார்த்திங்கன்னா தெலுங்கு கன்னடமும், ஆகஸ்ட் 8, 2013 மலையாளம், ஒடியா வந்து மார்ச் 1, 2014, அக்டோபர் 3, 2024 தான் மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, பெங்காலி, ஓகேங்களா. அடுத்தது போலாங்களா. பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய ஆர்டிக்கல் நம்மளுடைய 12th புக்லேயே இருக்குது, 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசமைப்பின் உறுப்பு 324 ஒரு தேர்தல் ஆணையத்தினை அமைப்பதை பற்றி விளக்குகிறது. இது சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையிலும் தேர்தல்களை நடத்துகிறது. இவ்வாணையமானது எதற்கெல்லாம் வந்து தேர்தல் நடத்துது, நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை மேற்பார்வையிட்டு வழிகாட்டுவதுடன் தேர்தலையும் நடத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் என்ஐசின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1961 பிரதமர் ஜவஹர்லால் நேரு கூட்டிய மாநாட்டை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. 1961 உருவாக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் அப்படின்னு என்னன்னா, வகுப்புவாதம், சாதியம் மற்றும் பிராந்தியவாதம் போன்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக நிறுவப்பட்ட முக்கிய அரசியல் மற்றும் பொது நபர்களின் குழு. இந்த குழுவில் யார் யார் இருப்பாங்க, அரசியல் மற்றும் பொது நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதை நிவர்த்தி செய்வதற்காக, வகுப்புவாதம், சாதியம் மற்றும் பிராந்தியவாதம் போன்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு குழு. 1961 யாருடைய பீரியடு, யார் பிரதமராக இருந்தப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இந்த கேள்வி எல்லாருக்குமே ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவா, விபி சிங்கா, இந்திரா காந்தியா, மொரார்ஜி தேசாயான்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. இது ரொம்ப ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் இல்லைங்களா? அப்போ இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான். அப்போ இந்த சட்ட திருத்தத்தில் நிறைய கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே அடுத்ததாக வந்து உங்களுக்கு 44வது சட்ட திருத்தம் 1978 கொண்டு வந்திருப்பாங்க. மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமராக இருந்திருப்பாங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை வந்து இந்த மொரார்ஜி தேசாய் பீரியடில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றினாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் பாருங்கள். 42வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதை 44வது சட்ட திருத்தத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரத்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அப்போ அதனால் இது ரெண்டுமே முக்கியம். 42வது திருத்த சட்டம், 44வது திருத்தச் சட்டம் ரெண்டுமே முக்கியமானது. பாருங்க, எல்லாமே மாற்றிருக்க மாட்டாங்க, ஒரு சிலதெல்லாம் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் அரசமைப்பில் இருக்கக்கூடிய முகவரியில் இருக்கக்கூடிய இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறது எப்படி மாற்றிருக்கும்? இறையாண்மை எந்தெந்த வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க? சமதர்ம, சமய சார்பற்ற இந்த மக்களாட்சி குடியரசில் ஏற்கனவே இருக்கும் நமக்கு. சமதர்ம, சமய சார்பற்ற அப்படிங்கிறதையும், அடுத்தது இந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிற வேர்டையும் நம்ம பிரியாம்பலில் பார்த்தோம்ல, சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு, இந்த 3 வேர்டை பிரியாம்பலில் ஆட் பண்ண சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது திருத்தச் சட்டம் தான். வெறும் வந்து இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு இருந்ததை இறையாண்மை கொண்ட சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த சொற்றொடரை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க என்றும், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். ஓகேங்களா? பாருங்க, நம்ம புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இது. அடுத்தது பாருங்க, பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்து 1977 டு இந்திரா காந்தி பார்த்தீங்கன்னா எப்போ பிரதமராக இருந்திருப்பாங்கன்னா 1966 டு 77 வரைக்கும், அப்புறம் 80 டு 1980 டு 84. அந்த 1966 டு 77க்கு அப்புறம் அந்த எமர்ஜென்சி பீரியடில் நம்ம படிச்சிருப்போம் 42வது சட்ட திருத்தம். அதெல்லாம் கொண்டு வந்ததற்கு பிறகு யார் பிரதமராக இருப்பாங்கன்னா மொரார்ஜி தேசாய் தான். 1977 டு 79 ஒரு 2 வருடம் காலங்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பீரியடில் தான் 44வது திருத்தச் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1978 தான் 44வது திருத்தச் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான திருத்தச் சட்டம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதமர் மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமராக இருந்த பீரியடில் தான் மண்டல் கமிஷனும் அமைக்கப்பட்டிருக்கும் 1979. நம்ம இடஒதுக்கீடு படிக்கும் பொழுது மண்டல் கமிஷன் பற்றிலாம் நம்ம படிப்போம். அப்போது இந்த மண்டல் கமிஷன் பார்த்திங்கன்னா இந்த ஓபிசிக்கு வந்து 27% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, பரிந்துரைச்சிருப்பாங்க. அந்த பரிந்துரை வந்து ரொம்ப வருடங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் பரிந்துரைத்த அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தினது யாருடைய பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி சிங் பிரதமராக இருக்கும் பொழுது தான். 1989 டு 90 அவர் பிரதமராக இருந்திருப்பார். 1990 உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது மொரார்ஜி தேசாய் பீரியடில். ஆனால் அந்த மண்டல் கமிஷன் சொன்ன அந்த பரிந்துரை, முக்கியமான ஒரு பரிந்துரையான 27% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1990 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இடஒதுக்கீடு படிக்கும் பொழுது பார்த்துக்கலாம். அப்பப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீட் பண்ணிக்கிட்டால் மறக்காமல் இருக்கும், அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு கொஷினை வந்து நீங்கள் அதை வந்து ஒரு பெருசாக வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். என்னென்ன பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. நம்ம அங்கங்கே கேட்குறது, பார்க்குறது, இதை வச்சே சில கொஷின்ஸ்லாம் நம்மளால் போட முடியும். இதற்காக உட்காந்து மறுபடியும் உட்காந்து நம்ம எல்லா கேஸையும் பார்க்கணும் அப்படின்லாம் படிக்காதீங்க. டெய்லி ஒரு 1 hour நீங்கள் நியூஸ் பேப்பருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 hour 30 minutes சும்மா ரீட் பண்ணுறது கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர், நான் எல்லா இதுலேயும் சொல்கிறது அவ்வளோதான். நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.